இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயலர் செங்கடல் சாலை அவ்வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என்ற அபயக்குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பி அருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்திக்கு முன்வசனம். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்ளுகிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்யவில்லை. மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவது இல்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, நாம பண்ற பாவங்களுக்கெல்லாம் நமக்கு தண்டனை உண்டா? இந்த கேள்விக்கு என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க? ஆம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இதுல ஆம் அப்படின்னு சொன்னா கடவுள் இரக்கமற்றவர் அப்படின்னு நீங்க மனதுல நினைச்சுப்பீங்க.
இல்லை அப்படின்னு சொன்னா விரும்பின காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு உலகத்தை விட்டு போய்க்கலாம் அப்படின்னு எண்ணிப்பீங்க. இது ரெண்டுமே தப்பான காரியங்கள். நம்ம பண்ண காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் வேதமே சொல்லுகிறது நாம இத்தனை வருஷ காலம் வாழ்ந்திருக்கவே முடியாது. நாம இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அவரினுடைய இரக்கம். நாம பண்றது எல்லாமே நன்மையின் காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல நல்லவன் யாரு அப்படின்னு சொன்னா தப்பு பண்ணாதவனே கிடையாது. தப்பு பண்ணி மாட்டிக்காதவன் அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தப்பு அப்படின்னு சொல்லுவது காமன். நல்லா பாருங்க, தப்பு பண்ற மனுஷன் உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறான். அவன் பண்ணக்கூடிய தப்புக்களினுடைய விகிதாசாரம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனா தப்புக்கள் அதே போன்றுதான் இருக்குது. இயேசுவின் காலத்துல எரிச்சப்படாதவங்க கிடையாதா? இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசுவின் காலத்துல பொறாமப்படாதவங்க கிடையாதா? இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசுவின் காலத்துல அடுத்தவனை வஞ்சி பிழைக்காதவங்க இருக்கலையா? இன்னைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு தானே, தப்புக்கள் தானே. இந்த தப்புக்களை பண்ணிக்கிட்டு தானே இன்னைக்கும் உலகம் போய்கிட்டே இருக்குது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததை இந்த தப்புக்கள் எல்லாம் அழிப்பதற்காக. அழிச்சிட்டாரா? கரெக்ட், அழிச்சிட்டாரு. இந்த தப்புக்களுக்கான தண்டனை பூராகவும் அழிச்சிட்டாரு. அப்போ we are free from all our punishment. நாம எல்லாருமே தண்டனையில இருந்து விடுதலை பெற்றவர்கள். உண்மை. அப்போ நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லை கிடையாது. நாம பண்ண தப்புக்கள் ஒண்ணுக்குமே நாம பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். எப்ப தெரியுமா? தெளிவாக இன்னைக்கு நற்செய்தியை சொல்லுது. இன்னைக்கு நற்செய்தியில பாவத்துல பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசு முன்னாடி போடுறாங்க. இயேசு முன்னாடி அவளை போட்டதும் இயேசு ஆண்டவர் அவள்கிட்ட பேசவே இல்லை. கொண்டு வந்தவங்க இயேசு கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசுற வேளையில அவங்க சொல்றாங்க, பாவத்துல பிடிப்பட்டவளை நாங்க கல்லால் அடிச்சு கொல்லணும். நீர் என்ன சொல்றீர்? இயேசு என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. இந்த காரியம் நடக்கிறப்போ இயேசு ஆண்டவர் தரையில எழுதிக்கிட்டு இருந்தார். தரை என்பது அன்றைய நாட்கள்ல இயேசு வாழ்ந்த அந்த பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய தரை மண் தரை கிடையாது, கற்தரை, பாறை. பாறையில தெய்வம் எழுதிக்கிட்டு இருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? பாறையில தான் தெய்வம் எழுதி கொடுத்தது 10 கட்டளை மோசேக்கு. இங்க புதிய ஏற்பாட்டில் அதே தெய்வம் பாறையில எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறாரு? அதையும் வேதம் சொல்லுது. என்ன எழுதிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? உங்களில் பாவம் செய்யாதவன் கல்லை எறியட்டும். இயேசு கொடுத்த அடுத்த கட்டளை இது. தெய்வம் அன்னைக்கு கொடுத்த 10 கட்டளையோடு இந்த கட்டளையும் இயேசு சேர்த்துக்கிறாரு. இயேசு ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகளுக்கும் சுருக்கி கொடுத்தாரு. அப்படி சுருக்கி கொடுக்கிற வேளையில இந்த கட்டளையும் அதற்குள்ள போய் சேர்ந்துக்குது. எதற்குள்ள? தெய்வத்தை நேசிச்சுக்கோங்க கட்டளை. 2வது கட்டளை, உங்களை சுற்றி இருக்கிறாங்களே அவங்கள நேசிச்சுக்கோங்க. சுற்றி இருப்பவரை நேசிப்பது அப்படின்னு சொன்னா அவர்களது குற்றங்களோடும் அவர்களது வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றோடும் ஏற்றுக்கொள்ளுங்க. Don't judge anyone, because you have no right to judge anyone. The judgment belongs to Jesus Christ. The scripture says he has all the authority to judge all of us. தீர்ப்பிடுவதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அவன் குற்றம் பண்ணிட்டான், அவன் இழிவான வாழ்க்கை வாழ்றான், அவன் ஏன் அங்க பேசிக்கிட்டு திரியிறான், அவன் ஏன் காசிப் பண்ணிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லி எவனையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, ஜட்ஜ்மெண்ட், நீதி தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்து இருக்கிறார். அதே குமாரன் இன்றைக்கு என்ன பண்றாரு? அவருக்கு அவ்வளவு ஃபுல் பவர் இருக்குது. அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்கு ஃபுல் பவர் இருக்கு. அவள் பண்ணிய காரியத்திற்கு இயேசு ஆண்டவர் அவளை தண்டிக்கணும். இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. தெய்வம் எழுதி கொடுக்கிறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் கல்லை எறியட்டும். முடிச்சிட்டாரா? அதுக்கப்புறமா பார்க்குறார், யாருமே அங்கே இல்லை. இப்போ இயேசு அந்த பெண்ணு மாத்திரம்தான்.
ஸோ கேட்குறாரு ஒரு கேள்வி, ஏம்மா யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ணலையா? யாருமே உனக்கு தீர்ப்பு கொடுக்கலையா? அடுத்த வசனத்தை பாருங்க, சொல்றாரு, யாருமே உனக்கு தீர்ப்பு கொடுக்கல, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். அர்த்தம் என்னன்னா, நான் தான் உண்மையில் தீர்ப்பிட வேண்டிய நானே உன்னை தீர்ப்பிட மாட்டேன். நான் உன்னை மன்னிக்கிறேன். கொண்டா உன் பாவத்தை என் தோள் மேல நான் சுமந்துக்கிறேன். நான் சுமந்துட்டு சிலுவை மரத்துக்கு போறேன். நான் சுமக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? நீ பண்ண பாவத்தை தானே நான் சுமந்துக்கிறேன். அப்படி சுமந்துட்டு போறது உனக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒண்ணுமே பண்ணாத நான், எந்த பாவம் பண்ணாத நான், உன் பாவத்தை தூக்கிக்கிட்டு நான் போய் சாக போறேனே, அதை நினைக்கும் போது உனக்கு வேதனையா இருக்கு இல்லையா? அப்ப நீ என்ன பண்ணிக்கணும்? இயேசு சொல்லி அனுப்புறாரு, இனிமேல் பாவம் பண்ணிக்காதே. What an amazing God. What an awesome God we worship. நம் ஆண்டவர் அப்பேற்பட்டவர். மன்னிப்பிலே அவர் சிறந்தவர், இரக்கம் காட்டுவதிலே சிறந்தவர். ஆகவே நாம தப்பு பண்ணா நமக்கு தண்டனையா இல்லையா அப்படி என்பது கேள்வியே கிடையாது. நம்ம ஆண்டவரை தண்டிக்கிறோமா அப்படி என்பதுதான் கேள்வி. அவர் எல்லா பாவ காரியங்களுக்கான தண்டனையும் தான் எடுத்துக்கிட்டார். இப்போ நாம ஏதாவது பண்றப்போ நம்ம மனசுக்கு உறுத்த வேணாம். நாம் பண்ற இந்த பாவத்தால இயேசுவை திரும்ப திரும்ப சிலுவையில் ஆணி கொண்டு அடிக்கிறேனே அப்படி என்கின்ற ஒரு மனச்சாட்சி வேண்டாம். அதால தான் சொல்றேன், வேண்டாம், நிறுத்திப்போம். நம்ம என்ன பாவ காரியங்கள் பண்ணால் நிறுத்திப்போம். சிலருக்கு சில காரியங்கள் தாங்க பண்றது பழகி போனபடியால் அதை நிறுத்திக்க முடியலை. ஐ எம் நாட் ஹியர் டு ஜட்ஜ் எனிவான். என்கிட்ட பாவ சங்கீர்த்தனத்துக்கு வர்றவங்க தங்களது பாவங்களை அறிக்கைறப்போ சில காரியங்கள் சொல்லிப்பாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப இதே பாவங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், எங்களால் இதிலிருந்து வெளியில் வர முடியல. யூனோ what the advice I give it to all of them, the same advice that I gave them, give them, I'm going to give it to you. அவங்களுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் உங்களால் ஒரு பாவ காரியத்தை விட்டு விட முடியலை அப்படின்னு சொன்னால், you have a wonderful guide. யார் தெரியுமா? ஒரு அற்புதமான வழிகாட்டி, ஒரு அற்புதமான சப்போர்ட்டர், அற்புதமான a good counselor. யார் தெரியுமா? ஆலோசகர், பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என்னால் முடியலை, என்னால் அந்த பாவ காரியத்தை பண்ணாமல் இருக்க முடியலை, எவ்வளோதான் கட்டுப்படுத்தினாலும் என்னால் ஒரு சிகரெட் எடுக்காமல் இருக்க முடியலை, என்னால் போதை பழக்கம் எல்லாம் வாழ முடியலை, என்னால் இந்த தபசு காலத்தில் கூட ஒரு கொஞ்சம் குடிக்காமல் இருக்க முடியலை, என்னால் தபசு காலத்தில் கூட இந்த மாமிசம் தவிர்த்து வாழ முடியலை, வெள்ளிக்கிழமானா போதும் என்னால் எப்படியாச்சும் ஒரு துண்டு மாமிசம் சாப்பிட்றணும் அப்படின்னு இருக்குது, என்னால் கொசை பண்ணாமல் இருக்க முடியலை, என்னால் தப்பான காரியங்கள் பண்ண முடியாமல் இருக்குது, இல்லை கஷ்டமாக இருக்குது. Do you mind helping me? கேளுங்க. எனக்கு உதவி செய்ய வருவீங்களா? கேளுங்க. He is happy to help you. இயேசு சொன்னார்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும். அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னது பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி இதுகளையா? அதுகளையும் தான். ஆனால் அதையும் தாண்டி அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. அவர் வந்தாராக இருந்தால் you and God are majority. நீங்களும் தெய்வமும் சேர்ந்தால் அது பெரும்பான்மை. உங்களால் சாதிக்க முடியாத காரியங்களை, எந்தெந்த பாவ காரியங்களிலிருந்து விலகி நடக்க முடியலையோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பாவ காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு சாதித்தவர்களாக நேர்மையான பாதையில் நடப்பீர்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடக்கின்ற பொழுது இன்னைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இல்லையோ அவற்றையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்வீர்கள். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறி இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம்,
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்கு செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக
உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்கு நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen.
ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை அருடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.